இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் தாமே ஊழியத்தின் பாதிரை உலகாக நடத்தி வருகிறதற்காக அவருக்கு நன்றியை மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற காரியங்கள், சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்வின் முடிவாக இருக்குமோ என்று அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே சிலர் நாம் காணப்படுவோமானால், கர்த்தர் இந்த நாளிலும் இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்வின் முடிவல்ல, இது ஆரம்பம். இந்த சூழ்நிலையை, இந்த காரியங்களை நான் மாறுதலாக சம்பூர்ணமாக முடித்து தருவேன், உன்னுடைய வாழ்வு சம்பூர்ணமாக முடிவு காலம் காணப்படும் என்று வாக்குறுகிறார். வேதாகமத்திலே பல தேவ மனிதர்கள் அவருடைய வாழ்விலே அவருடைய வாழ்வு அற்பமாக காணப்பட்ட ஆரம்பத்தை கர்த்தர் எப்படியாக சம்பூர்ணமாய் முடிய செய்தார் என்பதாக நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அப்படியாக ஒரு தேவ மனிதரை பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனம். அதற்கு எபிரேயன் ஒருவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டியில் உட்கார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். மோசே எகிப்திலே இஸ்ரவேலர் அடிமைகளாக இருக்கும்போது பிறக்கிறார். மோசே ஒரு எபிரேயர் சூழ்நிலையின் காரணமாக அவர் அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறார். அரண்மனையிலே இருந்தாலும் அவர் தன்னுடைய எபிரேய சகோதரர்களை எப்பொழுதும் பார்க்க செல்லும் போது அவர்கள் படுகிற பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர்கள் மேல் அன்பு பாசத்தோடு காணப்படுகிறார். அவர்கள் படும் பாடுகள், உபத்திரவங்களிலிருந்து அவர்களை எப்படி விடுவிப்பது என்று தெரியாமல் இருக்கிறார். ஆனால் அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஒரு நாள் ஒரு எபிரேயருக்கும் எகிப்தியருக்கும் சண்டை வரும்போது மோசே அந்த எகிப்தியனுக்கு எதிர்பட்டு அந்த எகிப்தியனை கொன்று போடுகிறார். இது யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொள்கிறார். வேறொரு நாளிலே 2 எபிரேயர்கள் சண்டை போடும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்று. அப்பொழுது அந்த எபிரேயர்கள் கேட்கிறார்கள், உன்னை எங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தவர் யார்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார், வாஞ்சிக்கிறார். ஆனால் அவருடைய வாஞ்சியை அவர்கள் அற்பமாக எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள், நீ எகிப்தியரை கொன்று போட்டது போல எங்களையும் கொன்று போட நினைக்கிறாய் என்று சொல்லிய காரியங்கள், இன்னும் மோசே எகிப்தினை கொன்று போட்ட காரியங்கள் பார்வோனுக்கு தெரியப்படுத்தும் போது பார்வோன் அஞ்சி நடுங்கி ஓடி செல்கிறார். பாருங்கள், மீதியான் தேசத்திலே போய் இருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு வேதனையான ஆரம்பமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது விடுதலை பண்ண வேண்டும் என்று நினைத்த மோசேயின் வாழ்க்கை, அதனுடைய ஆரம்பம் அற்பமாக காணப்பட்டது. ஆனால் அந்த அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் எப்படி சம்பூர்ணமாய் மாற்றினார் என்று நாம் பார்ப்போம். முதலாவது நாம் பார்ப்போமானால், பயந்து அஞ்சி வாழ்ந்த மோசையை கண்டு எகிப்தியர் பயப்படும்படியாக செய்தார். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் பார்வோனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார். மோசேயை கொல்லும்படியாக நினைத்த பார்வோன் இப்பொழுது காரியம் மாறுதலாக இருக்கிறது. மோசே அஞ்சி நடுங்கி பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்திலே போய் இருந்தார். ஆனால் மறுபடியும் இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக தைரியமாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தரால் அனுப்பப்பட்ட பிறகு தைரியமாக பார்வோன் முன்னாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களை போக விடும்படி கூறும்போது, மேலும் கர்த்தர்
மோசேயோடு இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் போதும் பார்வோனும் அவனோடு இருந்த மக்களும் பயந்து அஞ்சி நடுகிறார்கள். எவ்வளவு எப்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று பாருங்கள். இஸ்ரவேலை அவன் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தர் அவனோடு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் மீட்கும்படி செய்கிறார். பார்வோன் அவனை கொல்லும்படி நினைக்கிறான். ஆனால் இப்பொழுது பார்வோன் அஞ்சி நடுங்கும்படியாக மோசேயை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாமும் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் காணப்படுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாமும் சில வாஞ்சைகள் விருப்பங்களோடு சில காரியங்களை நடத்தும் போது சித்திக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து காரியங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்யும் காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருந்து நாம் அஞ்சி ஒடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திலே நம்மை தலைநிமிர்ந்து வாழும்படி செய்வார். நாம் தலைநிமிர்ந்து வாழும்படி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி செய்யும் போது நம்மை ஒடுக்கினவர்கள் நாம் யாருக்கு பயந்து நடுங்கினோமோ அவர்கள் நமக்கு பயந்து நடுங்கும்படியாக கர்த்தர் நம்மோடு இருந்து காரியங்களை செய்வார். ஒருவேளை நம்முடைய முடிவு அற்பமாக காணப்பட்டாலும், ஆரம்பம் அற்பமாக காணப்பட்டாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது உதாசீனப்படுத்தப்பட்ட மோசையின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 32 வாசிக்கிறோம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். உன்னை எங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தவன் யார் என்று சொன்னார்கள். நீங்கள் சகோதரர்கள் சண்டையிடக்கூடாது என்று சொல்லும் போது அவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தர் மோசையோடு இருந்து காரியங்களை நடத்துகிறார் என்பதை அறிந்து கொண்ட பின்பு கர்த்தர் மேலும் விசுவாசம் வைத்தார்கள், மோசையின் மேலும் விசுவாசம் வைத்தார்கள். சில சூழ்நிலைகளிலே சில காரியங்களை நாம் முன்னெடுக்கும் போது சில நேரங்களிலே நம்முடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் பார்க்கும்போது மோசே மீதியான் தேசத்தில் போய் 40 ஆண்டுகள் குடியிருக்கிறார். அந்த 40 ஆண்டுகளும் இஸ்ரவேலர் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. இஸ்ரவேலர் தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், அந்த 40 ஆண்டுகளில் அவர்கள் பாடுகள் உபத்திரவங்கள் அதிகமாக தான் பட்டிருந்தார்கள். ஆனாலும் மோசையினுடைய வாஞ்சையை கொண்டு யாருடைய ஆலோசனையை தள்ளினார்களோ அவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக மோசையை கொண்டு கர்த்தர் மோசைக்கு ஆலோசனை கொடுத்து மோசையின் ஆலோசனையை அவர்கள் கேட்டு கர்த்தர் மேலும் மோசையின் மேலும் விசுவாசம் வைக்கும்படியாக இஸ்ரவேல் மக்கள் மோசை சொல்வதை கேட்கும்படியாக கர்த்தர் செய்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் கொடுக்கிற ஆலோசனைகளிலே மற்றவர்கள் உதாசீனப்படுத்துகிறார் என்றாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நாம் கொடுக்கிற ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வார். கர்த்தர் நம்மோடு இருந்து வழி நடத்தும் போது, மகத்தான காரியங்கள் செய்யும் போது அவர்கள் நம்மிடத்திலே நம்முடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்வின் முடிவை மாற்றி அமைத்து தருவார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அற்பமாக எண்ணப்பட்ட மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தர் அவனை பரிசுத்தமாக்கி அவனை அதிகாரியாக வைத்தார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது மோசையை நோக்கி ஜனங்கள், நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று பார்க்கிறோம். மோசையை அற்பமாக எண்ணினார்கள். இவனா எங்களை ரட்சிக்கப் போகிறது என்று எண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். மேலும் மோசேக்கு மாத்திரமே இயேசுவினிடத்திலே கர்த்தரிடத்திலே பேசுவதற்கு அனுமதி இருந்தது. மற்ற ஜனங்களோடு கர்த்தர் பேசும்போது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த மகிமையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தர் மோசையோடு பேசி அந்த வார்த்தைகளை மோசே ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஜனங்களே விருப்பப்படுகிறார்கள். கர்த்தர் எங்களோடு பேசினார் என்றால் நாங்கள் செத்து போவோம் என்கிறார்கள். பாருங்கள், கர்த்தர் எப்படியாக மோசையின் வாழ்வை மாற்றினார் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் உதாசீனப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வார். நாம் பயந்து அஞ்சி கொண்டிருந்தவர்கள் நம்மை கண்டு பயந்து அஞ்சி ஒடுங்கும்படி செய்வார். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும்
வேத வசனத்திலே வாசித்தபடி நாங்கள் தியானித்தபடி எங்கள் வாழ்வின் முடிவை சம்பூர்ணமாய் நீ நிறைவேற்றி தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.